ஸ்லிப் டிஸ்க் அப்படின்னா என்ன? ஸோ நம்மளுடைய கீழ் முதுகுல, ஸோ நம்மளுடைய முதுகு எலும்புகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு நார்மல் ஸ்ட்ரக்சர் தான் டிஸ்க். டிஸ்க் எப்படி இருக்கும்னா, வெளியே ஒரு அவுட்டர் கவரிங் இருக்கும், அதற்குள்ள ஒரு ஜெல்லி மாதிரி ஒரு ஃப்ளூயிட் இருக்கும். ஸோ ஸ்லிப் டிஸ்க்ல என்ன ஆகுது, அந்த அவுட்டர் கவரிங் வீக் ஆகி அதுல ஒரு சின்ன ஒரு பிளவு ஏற்படும் போது உள்ள இருக்கக்கூடிய அந்த ஜெல்லி லைக் ஃப்ளூயிட் வெளியே லீக் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு குஷன், ஒரு தலையணை உரையில அந்த மேல இருக்கக்கூடிய அந்த உரை கிழிஞ்ச உள்ள இருந்து ஒரு பஞ்சு வெளியேறுது இல்லையா, அதே மாதிரி தான். அப்படி வெளியேறிய டிஸ்க் என்ன ஆகும்னா, கீழ்முதுல இருக்கக்கூடிய நரம்புகள்ல அழுத்தம் கொடுக்கும். அப்படி அழுத்தம் கொடுக்கும்போது அவங்களுக்கு பின் தொடையில இருந்து கெண்டைக்கால் வரைக்கும், கால்கள் விரல் வரைக்கும் இழுக்கிற மாதிரி ஒரு வலி ஏற்படலாம். அதுதான் வந்து சயாட்டிக்கான்னு சொல்லுவோம். இப்போ மெஜாரிட்டி ஆஃப் த டைம் அடிக்கடி சொல்ற மாதிரி இது பிசியோதெரப்பி, எக்ஸசைசஸ் அண்ட் சம்டைம்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் மூலமா கம்ப்ளீட்டா குணமடைந்து விடும். சில நாட்கள், சில வாரங்கள் ஆகும். அது வரைக்கும் பொறுமையா இருக்கணும், அவ்வளவுதான். பட் ஒரு சிலருக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படும். அப்படி தேவைப்படும் பட்சத்துல அவங்க எங்ககிட்ட கேட்கிற ஒரு முக்கியமான கொஸ்டின் வந்து, டாக்டர் அறுவை சிகிச்சை செஞ்சா இந்த விஷயம் திருப்பி வராம இருக்கிறதுக்கு எனக்கு கேரண்டி உண்டா, ரெக்கரண்ட் டிஸ்க் வராதா அப்படின்னு கேட்பாங்க. திருப்பி டிஸ்க் வராம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? ஸோ மருத்துவர்கள் நாங்க அதுக்கு என்ன செய்வோம் அண்ட் பேஷண்ட்ஸ்க்கு யூஸ்வலா இதெல்லாம் செஞ்சு இந்த டிப்ஸ்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா திருப்பி வராதுன்னு சொல்லுவோம். அது என்னன்னா, முதல் விஷயம், ஸ்லிப் டிஸ்க் ஏன் வருது? கீழ் முதுகுல இருக்கக்கூடிய தசைகள் வீக் ஆனதுனால தான் வந்து அளவுக்கு அதிகமான லோட் அந்த டிஸ்க்ல போய் மேல இருக்கக்கூடிய அந்த லேயர்ல இருந்து டிஸ்க் வெளியேறுது. ஸோ மசில் வீக்னஸ் தான் மெயின் காரணம்.